ஓட்டு மாறாதீங்க, சத்தியமா ஓட்டு மாறாது. விஜய்க்கு தான். அவருக்கு தான் போடுவாங்கடா, விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோம். கண்டிப்பா செய்வாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா ஜெயிப்பாரு. 100% அவர்தான் ஜெயிப்பாரு. அவங்கதான் எங்களுக்கு உயிர். சரி, நீங்க தான் ஓட்டு போட முடியாது, எதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றீங்க? இல்ல, நாங்க 18 வயசு ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவோம். அப்புறம் திரு சாட்டை முருகன் அவர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, என் முதுகுல வந்து ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு. இது டிஎம்கே திட்டம் அப்படின்னு சொல்லாம தமிழ்நாடு அரசு திட்டம், மக்கள் திட்டம் அப்படின்னு கொண்டு போகட்டும். அதாவது கூட்டம் சர்க்கஸ் கூட்டம் தாங்க. சர்க்கஸ் சிஎம் சார் சைக்கிள் போனார், அது சர்க்கஸ் கூட்டமா? விஜய் பார்க்க போறோம். நேர்ல பாக்குற மாதிரி வருங்களா? ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்பதான் நேர்ல பார்க்க முடிஞ்சுச்சு. கண்டிப்பா சிஸ்டர் நாங்க பாத்துட்டு போயிடுவோம். கண்டிப்பா போயிடும். நாங்க விஜயோட ஃபேன், எங்க பொண்ணு விஜயோட ஃபேன். ஃபேன்ஸ்ல ஓட்டு ஒண்ணொண்ணு ஓட்டு மாறாதீங்க, சத்தியமா ஓட்டு மாறாது. விஜய்க்கு தான். அவருக்கு தான் போடுவாங்கடா, விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் செய்யறனால தான் வராரு. அவரை நம்பி நாங்க எல்லாருமே இருக்கிறோம். அவர் நல்லா செய்வாரு. நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க, அது தெரிய மாட்டேங்குது. டிவி எல்லாமே முடக்குறாங்க, தெரிய மாட்டேங்குது. அவர் வந்தோடனே நல்லா செய்வாரு. அது எல்லாமே அவரே வந்து போடுவாரு. இப்ப ஸ்டாலின் போடுறாருல, அதே மாதிரி நம்ம சிஎம் வந்து விஜய் போடுவாரு. 4 பேர் 4 விதமா வீட்டுல வாழும்போதே பேசுவாங்க. அதை கண்டுக்காம இருந்தாதான் நம்ம உழைக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் கிளப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நாடு முன்னேறாதுங்க. நேர்ல நேர்ல பாக்கணும், அவ்வளவுதான். தூரத்துல இருந்து பார்த்தாலும் ஓகே தான். கண்டிப்பா மாறும். கண்டிப்பா மாறும். சொல்றவங்க தான் தற்குறி. கண்டிப்பா செய்வாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா ஜெயிப்பாரு. 100% அவர்தான் ஜெயிப்பாரு. பெண்களுக்கு அப்புறம் தான் ஆண்களுக்கு. பெண்களுக்கு மெயினா பாதுகாப்பு இந்த சட்டத்துல எங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்கு. எங்களோட விசில் சின்னதா இருக்கு. எங்க போறீங்க? விஜய பார்க்க ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? பாப்பீங்களா? டிவில தான் பார்க்க நல்லா இருக்கு. நீங்க நேர்ல பார்த்தாதான் நல்லது. அப்படியா? பார்க்க முடியுமா? எவ்வளவு பிடிக்கும் உங்களை? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஏன் பிடிச்சிருக்கு? அவங்கதான் எல்லா பெண்களுக்கும் நல்லது செய்யறாங்க. பிடிக்காம அவங்கதான் எங்களுக்கு உயிர். சரி, நீங்க தான் ஓட்டு போட முடியாது, எதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றீங்க? இல்ல, நாங்க 18 வயசு ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவோம். சரியா சொன்னாங்க. உங்க வீட்ல எல்லாரும் போடுவாங்க ஓட்டு? உனக்கு எப்படி தெரியும் அந்த வயசு வந்தா ஓட்டு போடணும்னு? எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே சொல்லி தந்தாங்க. சரி சரி, நீங்க சொல்லுங்க. எங்க ஓட்டு எல்லாமே விஜய் மாமாக்கு. அதான் நீ தான் ஓட்டு போட முடியாது. போடுவாங்க. எங்க அம்மா போடுவாங்க, இல்லாட்டி எங்க அப்பா போடுவாங்க. அது எப்படி அவன் பாசம் இருக்க போய் தானே வருது. விஜய் மாமா பார்க்கணும், விஜய் மாமா பார்க்கணும், அப்பா அம்மா போட மாட்டோமா? அதெல்லாம் தப்பு. அண்ணா வருவாரு, நல்லது செய்வாரு, அப்புறம் பார்த்து காப்பாரு. அண்ணன் வந்தா எல்லாமே நல்லது பண்ணுவாரு, நம்புறோம். அவரும் பண்ணுவாரு, நம்பிக்கை தான். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இருக்கு, வாக்காளர் பட்டியலில் வந்து என்னுடைய பெயர் இடம் பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அனைத்துடைய எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே வாக்கு இருக்குது. ரசிகர் எல்லாம் ஓட்டா மாறுவாங்க அப்படிங்கிறத விட ஓட்டு எல்லாமே சேர்ந்து ரசிகரா மாறிடுச்சு அப்படிங்கிறது இப்போ. அதாவது அதை தவறான முறையில் புரிஞ்சுக்கிற வந்து தற்குறி. இப்போ அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வாகனத்தை எல்லாம் எங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டோம். வரும்பொழுது எங்கள் வாகனம் இருக்குமா இல்லை இருக்காதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவரை ஃபாலோ பண்ணுறது நடைபயணத்தில் கூட ஃபாலோ பண்ணிக்குவோம், ஒருத்தர் மோதாம கூட போய்க்குவோம். அதை தெளிவான முறையில் புரிஞ்சுக்கிட்டவே மெர்க்குரி, அதை தெளிவாக புரியாதவன் தற்கூரி, அவ்வளோதான். எங்கள் கழகத்துடைய ஒரு மந்திரமே வந்து பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் மூலியமாக உள்ளே போகிறது தான். உள்ளே போயிட்டோம். அது வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாவில் பார்த்துருப்பீங்க, செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட குழந்தைகள் எல்லாம் விஜய் மாமா ஓட்டு போடு, டிவிக்கு ஓட்டு போடு அப்படிம்பாங்க. அது நாங்கள் வளர்த்துறதில்ல, அவங்களா வளர்ந்தது. புதுசாக நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் அனுபவப்பட்டு தான் வந்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. அதாவது அவங்களுக்கு பேக் சப்போர்ட் அவங்க அப்பா இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அவருக்கு வேற எதுவும் கிடையாது. ஆனா அவர் தனியா வர்றாரு, நாங்க இருக்கிறோம், பாத்துக்கிறோம். அரசியல் அனுபவமே இல்லைன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அரண்டவங்கனுக்கெல்லாம் இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி. அரசியல் அனுபவம் இல்லாத ஆள் தான் முன்கூட்டியிலிருந்து இப்போ வரலும் ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டு ஒரு பாதையில் ஒரு டிராவல் பண்ண முடியாது இல்லைங்களா? சினிமாவில் வந்தவங்களுக்கு என்ன தெரியுங்கிறாங்களா? நிறைய பேர் சினிமால இருந்து வந்துக்கிறாங்க. யாரு நம்ம சிஎம் சார் சினிமால இருந்து தான் வந்துக்கிறாரு. ஒரு படம் நடிச்சுக்கிறாருல. படத்துல இருந்து வந்தா நாட்டு ஆள முடியாதுங்களா? நான் கேட்கறது தான் அவங்க கூட்டியே கேட்கறேன். பையனும் சினிமால இருந்து வந்துக்கிறாரு. கண்டிப்பா அவர் வந்து திரையுலகத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா இந்த நாட்டை திருத்தணும், சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அவர் திரையுலகிலேயே நிறைய கத்து இருந்திருப்பாரு இல்லைங்களா?
அவர் நிறைய அவருடைய போன பாதைகள் வந்து கடுமையான ஒரு பாதைகளாக இருந்திருக்கலாம். வந்த உடனே வந்து இவங்களும் ஆட்சியை பிடிச்சதெல்லாம் கிடையாது. முதல்ல இவங்க வந்துட்டு மக்களை தேடுறாங்க, இவங்க மக்களை தேடிட்டு ஆட்சிக்கு வர்றாரு, அவ்வளவுதான். அதாவது ஊடகங்களுக்குமே மீடியாவுங்களுக்கும் வந்து அவரே ஒரு சர்ப்ரைஸா வர, திடீர்னு இப்போ வந்து சைக்கிள்ல வந்து இப்போ நடந்து கூட வரலாம், இல்ல மறுபடியும் வேற எதுனா போற ஏதாவது ஒரு நண்பருடைய டூ வீலர்ல கூட ஒரு பயணம் பண்ணலாம் இல்லைங்களா? டூ வீலரோட ஏற்றி தான் நண்பன் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஏறி வரலாம். அவர் செய்யறது சிறுசு ஊறுதுன்னு சொன்னாங்க, பறக்குது அப்படின்றான் ஒரு சில இடத்துல. அதனால அவர் எந்த சூழ்நிலை எந்த மென்டாலிட்டி வர்றாரு, அதாவது கூட்டம் சர்க்கஸ் கூட்டம் தாங்க. சர்க்கஸ் சிஎம் சார் சைக்கிள் போனார், அது சர்க்கஸ் கூட்டமா? அதாவது சார் நீங்க கேட்ட கேள்விகள் கரெக்ட் தான். சர்க்கஸ் கூட்டமாவே இருக்கட்டும். சர்க்கஸ் கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டத்தை கேதர் பண்றதுதான சர்க்கஸ் கூட்டமே. அப்ப எங்களுக்கு எதை வச்சு சொல்றாங்க சர்க்கஸ் கூட்டம் அப்படிங்கிறது? அதாவது தளபதி அவருக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நம்ம அவர் பாக்குறாரு பாக்கல அப்படிங்கறத விட, எங்க அண்ணா ஜெயிச்சாருன்னா மக்களை சேவை செய்யறாருல, அது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் பேர்ல சேவை செய்யட்டும். மற்ற கட்சி மாதிரி இது கலைஞர் திட்டம், இது டிஎம்கே திட்டம் அப்படின்னு சொல்லாம தமிழ்நாடு அரசு திட்டம், மக்கள் திட்டம் அப்படின்னு கொண்டு போகட்டும். ஓகேங்களா? மக்களுக்கான பேர் வேற நிறைய பேர் வந்து பண்ணிருப்பாங்கல்ல, ஜெயிச்சவங்க, சாரி சுதந்திர போராட்டத்தில், அவங்க பேர்ல பண்ணட்டும். ஜெயிப்பாரான ஒரு புல் ஸ்டாப் வைக்காதீங்க. கண்டிப்பா உட்கார வச்சிருவோம். எங்களை எதுக்குற ஆளுகளுக்கு சீட்டு கிடைக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்புறம் நாங்க ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத அப்புறம். துரத்துட்டே இருந்துட்டு போறான். நான் இழப்பு வாங்குறதுக்காக ஒரு இடத்துல நிற்பேன், ஆனா துரத்திட்டு இருக்கிற என்ன நினைப்பேன், ஆஹா அவன் சுதாரிச்சுட்டான், இனி அவனை நம்ம துரத்த கூடாதுன்னு நினைப்பேன். ஓட்டர் ஐடி இருக்கிறவன் எல்லாம் ஓட்டு போட மாட்டான், அப்படி கண்டிப்பா அது மாறாது அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மை. அதாவது மாற்று கழகத்துல இருந்து எங்க கழகத்துக்கு வந்தவங்களும் இருக்கிறான், எங்க கழகத்துல இருந்து விலைக்கு போனவங்க இருக்காங்க. எங்களுடைய எண்ணங்கள் வந்து வாக்கு செதற விடுறது கிடையாது, செதறி கிடைக்கிற வாக்கு சேகரிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம். மற்ற கழகத்தை பத்தி பேசணும், மற்றவருடைய இதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதால எங்களை நாங்களே சரி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான சரியான ஒரு தலைவன் வந்து தளபதி விஜய் மட்டும்தான். அவர் சீர்திருத்தவாதி, எங்களை சீர்திருத்திட்டாரு. அதே மாதிரி தமிழகத்தையும் சீர்திருத்துவார். கண்டிப்பா அது 2026 கண்டிப்பா நடக்கும். நாங்க எல்லாம் எதிர்பார்த்து தான் இங்க வந்திருக்கிறோம். எத்தனையோ மக்கள் பாருங்க, அங்க இன்னும் ஏகப்பட்ட தூரம் வந்து பைபாஸ்ல எல்லாம் சைக்கிள்ல எல்லாம் வந்துட்டு இருக்காரு ஒருத்தர். அதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்கு. பாத யாத்திரை வரவங்க எல்லாம் வர்றாங்க. அது எதுக்காக? சும்மா எனக்கு எதனா யாருன்னா எங்க ஒன்றிய தலைவரோ அல்லது எங்க பேரூர் கழக செயலாளரோ வந்து இந்த தம்பி ஒரு 200 ரூபா கொடுத்து நீ போயிட்டு வான்னு சொல்றாங்களா? இல்ல, ஒரு பாருங்க ஐயா சொல்ற மாதிரி தான் ஒரு மற்ற கழகத்துல கொடுக்குறாங்கல்ல, அவங்க மற்ற கழகத்துல கொடுக்குறாங்கல்ல. அதாவது அண்ணாமலை என்ன இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு பதிவு விட்டுருந்தாரு. நான் வந்து அரசியல் ரீதியா இல்ல, நட்பின் ரீதியா நான் வந்து தேர்தல் முடிஞ்சோடனே நான் ஜனநாயகன் படத்தை போய் நான் வந்து தியேட்டர்ல தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் யாரு? அப்புறம் திரு சாட்டை முருகன் அவர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, என் முதுகுல வந்து ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கை என்னாலேயே சரி செய்ய முடியல, நீ மத்தவனுடைய முதுக சுரண்ட வேணான்னு சொல்றது மட்டும்தான் அவருக்கு நான் சொல்ற ஒரு பதில். அவருடைய எண்ணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அவனை விடாதீங்க, அவனை கொல்லுங்க அப்படிங்கிறது. யாருது? சாட்டை துரைமுருகன் அவர் தான். ஆமா, எலும்பில்லாத நாக்கு சமயத்தை போல எப்படி வேணாலும் எலும்பி பேசும் அப்படிங்கிறதா அவருக்கு. இதே எங்க கழகத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து, இந்த நீங்க வந்து மற்ற கட்சியினரை பத்தி நீங்க பயங்கரமா தரவுருவா பேசுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன வேணும், டிவிக்கே தான்பா, கண்டிப்பா டிவிக்கே தான், அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவருடைய கமெண்ட் அவர் பார்த்துட்டு அவர் போஸ்ட் கமெண்ட் எல்லாம் ஏகப்பட்டது ஓடுவேன். ஆனா அவர் வந்து குலைக்கிறது மட்டும்தான், குலைக்கிறது வேட்டைக்கு ஆகாது அப்படிம்பாங்க. கண்டிப்பா அவர் வேட்டைக்கு ஆக மாட்டார். வேட்டைக்கு இருந்தா 15 ஆண்டா எதுக்கு குலைச்சிக்கிட்டே இருக்கிறார்? திருப்பூர் இல்லைங்க, அதாவது அவருக்காக ஒரு கொள்கை பாடல், ஆமா கட்சி பாடல் இருக்குதுங்க. தமிழ்நாட்டினில் மாற்றங்கள் உருவாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுக்கும், மக்களோடு மக்களாக குரல் கொடுக்க மக்களில் ஒருவராக கழக தலைவர் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாட்டு போயிட்டு இருக்குது, எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திருப்பூர் மட்டும் கிடையாது, இமயமலையிலேயே அன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் கொடியேற்றிட்டாரு. இன்னைக்கு குமரி ஒண்ணுதான் பாக்கி, தமிழகம் முழுவதும் அவருக்கு தான். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகுதுன்னா கழக தலைவர் தளபதியாளர் மட்டும்தான் முடியுமோ ஒழிஞ்சு